இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? காலங்காத்தால செல்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 4 நாள் லீவ் வேணும் அவளுக்கு. தோ இரு வரேன். அம்மா, காலங்காத்தாலயே அம்மா ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா, என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு பிறந்த நாளாச்சே, வாழ்த்து சொல்லலாம் தான். ஹாப்பி பர்த்டே பாகியலட்சுமி. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? ஆமா பாக்கியா, உன் பிறந்த நாள் கூட மறந்து போச்சு உனக்கு. ஆமா, காலையில கேலண்டர் கிழிக்கும் போது கூட பார்த்தேம்மா, இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ஆச்சேன்னு. வீட்ல யாரும் உனக்கு சொல்லலையா? இன்னும் யாரும் எந்திரிக்கவே இல்லம்மா. சரி, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. இப்பவே வா. சரியா போச்சு. வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? வேலை என்னைக்குதாம்மா இல்ல, நீ போயிட்டு வந்துரு. போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. காலையில நீ எனக்காக சாமி கும்பிட்டுருப்பல, அது போதும். சொல்றது செய்டி. பிறந்த நாள் அதுமா கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. அம்மா, வேலை இருக்குமா, நான் சாயந்தரம் போய்க்கிறேன் சரியா? நம்ம கோயில்ல நான் உனக்கு வேண்டிக்கிட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு கொடுத்துருக்கேன், நீ போய் வாங்கிக்க. நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் வாங்கிட்டு வந்து வை, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சரியா? பிறந்த நாள் அதுமா என்கிட்ட திட்டு வாங்காத. ஒழுங்கா கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வா. அம்மா, இன்னும் யாரும் எந்திரிக்கல. மணி 6 ஆக போகுது. போன 6:30 மணிக்குள்ள வந்துட முடியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ இப்ப போக சொல்றமா? அரை மணி நேரத்துல ஒண்ணும் ஆகாது. நீ வந்து பிரசாதத்தை வாங்கிக்குவேன்னு சொல்லிருக்கேன். போயிட்டு வந்துரு பாக்யா. அம்மா, இத பாரு, அம்மா முடியாம அவ்வளோ தூரம் நடந்து போய் அர்ச்சனைக்கும் சக்கரை பொங்கலுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு போய் வாங்க வலிக்குதா? ஐயோ, சரி சரி, நீ அடிக்கிட்டே போகாத, நான் போறேன் சரியா? கோயிலுக்கு போகும்போது புது புடவை கட்டிக்கிட்டு போ. சரிம்மா. நல்ல புள்ளையா போயிட்டு வா. இன்னைக்கு மாதிரியே நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். முடிஞ்சா மாப்பிளையும் கோயில் கூட்டிட்டு போயிட்டு வா. மா, நான் போறேன்னு சொன்னேன்ல, அதோட விட்டுரு. வீட்ல யாரும் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. நீ விட்டா எல்லாரையும் எழுப்பி ஊர்வலம் கூட்டிட்டு போக சொல்லுவ. அப்புறம் யாரும் வேலைக்கு போக முடியாது. சரி, பிறந்த நாள் அதுவுமா எரிச்சல் படாத. கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. ஐயோ, கிளம்புறேம்மா. இன்னைக்குதான் என்னோட பிறந்த நாளா? ஞாபகத்திலே இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போறோம். சீக்கிரமா வந்துடணும். அதுக்குள்ள செல்வி வந்துட்டா பரவாயில்ல.
கடவுளே, எல்லாரையும் காப்பாத்து. எழில் சீக்கிரம் அவன் நினைச்சது நடக்கணும். அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு உனக்கு தெரியுமே. அதை சரி பண்ணி கொடுத்துரு. அப்புறம் இனியா நல்லா படிக்கட்டும். நான் சொல்றத அவ கொஞ்சமாவது கேட்கட்டும். வாமா, அம்மா ஏற்கனவே அர்ச்சனைக்கு கொடுத்திருக்காங்க. பூஜை பண்ணிடலாமாம்மா? ஆ, தொட்டுக்கம்மா. பண்ணிடுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுமா? கோபிநாத், கோபிநாத் நாமதேயஸ்ய அனுஷ நட்சத்திரம், அனுச நட்சத்திராணாம் ஜாதஸ்ய செழியன் பூச நட்சத்திரம், செழியன் பூச நட்சத்திராணாம் எழிலன் பூர நட்சத்திரம், எழிலன் பூர நட்சத்திராணாம் இனியா பூர நட்சத்திரம். இனியா பூர நட்சத்திராணாம். அவ்வளவுதான். பாக்யலட்சுமி மக நட்சத்திரம். அம்மா, அம்மாவும் வந்துட்டாங்களே. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பாக்யலட்சுமி மக பாக்யலட்சுமி நட்சத்திரம். நாமதேயஸ்ய மக நட்சத்திராணாம் சிம்மராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம். என்னம்மா நீ வரமாட்டேன்னு சொன்ன? நீ வரமாட்டியோன்னு நினைச்சுதான் எதுக்கும் இருக்கட்டும்னு நான் வந்தேன். அம்மா, நீ கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் தெரியுமா? எனக்கு வீட்ல எவ்வளவு வேலை இருந்துச்சு. போமா நீ. உன் பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாடின்னு சொன்னா உன் பேரை தவிர எல்லார் பேரையும் சொல்ற. அம்மா, வீட்ல எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா நானும் நல்லா இருப்பேன்ல? ஆ? எனக்கு நீயும் நல்லா இருக்கணுமா? மா, வரதாயே நமः. ஓம் கிருஷ்ணாயே நமः. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வர்ஷஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆபிதா சோபமானம் மகீயதே. தானியம் தனம் வசும் பகபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேத்ரியாயுட் தேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மா, நீங்க பிரகாரத்தை சுத்தி வாங்கோ, நான் பிரசாதம் எடுத்துன்னு வரேன். ஆ, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி. சார்ஜ் இல்லையா? சார்ஜர் எங்க போச்சு? Shit. भाग्या, भाग्या रूम को वा. பாக்யா, கூப்பிடுறேன் இல்ல, சீக்கிரமா வா. என்ன இன்னும் ஜூஸ் கொண்டு வரல? மா, மா, இந்த டயத்துக்குலாம் அம்மா கரெக்டா கொண்டு வந்துருவாங்களே. மா. ஏய், மெதுவாடி. மா, நீ வேணா எனக்கு சேர்த்து கும்பிட்டுக்கோ, எனக்கு நேரம் ஆகுது. சரி, நான் கிளம்புறேன். இந்தா புடி. இருடி, சக்கரை பொங்கல் வந்துட்டும் வாங்கிட்டு போலாம். மா, நேரம் இல்லம்மா. வீட்ல எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சரி, தலையில பூ கூட இல்லாம வந்திருக்க. இந்தா திரும்பு. புடி மா, புடி. சரி ஆயிடுச்சா? குத்தாதம்மா. இரு இரு. அம்மா, சரி பூ வச்சிட்டல, நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு. ஆமா, இவளுக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரி. ஆமா, எனக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? யாரையாவது ஆபீஸ்க்கு அனுப்பணுமா இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? ஒண்ணும் இல்லல்ல. உங்களெல்லாம் ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கு அனுப்புனதே இல்லையா? நீ ஒருத்தி தான் அதிசயமா எல்லாரையும் அனுப்புற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது இல்லம்மா. இருடி,
சக்கரை பொங்கலை சாயந்தரம் வந்து கொடுக்க மாட்டியா? நான் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் உனக்கு செய்ய முடியும். நானும் போயிட்டா தெரியும் உனக்கு. அம்மா 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 ஆரம்பிக்காத சரியா? இன்னும் நீ 40-50 வருஷம் இருப்ப சரியா? இப்படிலாம் பேசாதம்மா. அம்மா ஆ? இந்தாங்கம்மா பிரசாதம். கொடுங்க. சரிம்மா நான் கிளம்புறேன். இருடி, பிரசாதம் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. அம்மா அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகணும். போமா. ஏய் இருடி, இத புடி. அதை என்கிட்ட கொடு. இதையும் எடுத்துட்டு போ. கிளம்பு. சரி, பார்த்து. நான் வரேன். ம். பாக்யா, பாக்யலக்ஷ்மி, பாக்யா, பாக்யலக்ஷ்மி, எங்க போனா இவ? ஏய், ஏன் இப்ப பாக்கியா பாக்கியான்னு ஏலத்தை போட்டுட்டு இருக்க? வீட்ல இல்ல போல இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. பக்கத்துல எங்க போயிருப்பா? ஆமா, அம்மா பெரிய கலெக்டர், இவகிட்ட கேட்டுட்டு தான் போகணும். சும்மா போவியா? காலையில வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு. கோபில இருந்து பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எங்க போனா அவ? யாரு? கோபி தென்னனா? ஆமா. அவன் சோப்ப காணும் சீப்ப காணும் காப்பி கொடுக்கலன்னு தேடிட்டு இருந்திருப்பான். பிள்ளைகள் எல்லாருமே அதுக்காக தான் தேடி இருப்பாங்க. இதை நம்ம பெருசா பேசிக்கிட்டு ஒரு நாள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையா? எல்லாரும் வெளியில போறவங்க, இவ வீட்ல சும்மா இருக்கிறவ தானே. அம்மா எந்த ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடணும்? எங்கேயாவது போகணும்னா காலையிலேயே போவாளா? அவ என்னமோ நித்த வெளியே போற மாதிரி பேசிட்டு இருக்கிற. எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, வந்துருவா. எந்திரிச்சதும் காஃபி குடிக்காம வாய் நமன்னு இருக்கு. ஒரு காஃபி கூட போட்டு வைக்காம போயிருக்கா. கொழுப்பு அவளுக்கு. ஈஸ்வரி, நீ ஒரு வேலை பண்றியா? பொத்து நாப்புல அடுப்பாங்கரைக்கு போய் நீயும் ஒரு காப்பியை போட்டு குடிச்சிட்டு எனக்கும் ஒரு காப்பியை போட்டு எடுத்து வந்துடுறியா? நீங்களும் குடிக்கலையா? உங்களுக்கே தரலையா? வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. ஈஸ்வரி, நான் ஒரு காப்பி கேட்டேன். ஆமா, இந்த முட்டி வலிய வச்சுக்கிட்டு உக்காந்தா எந்திரிக்கவா முடியுது? அம்மா, பாக்கியாவை வேலை வாங்கினா மட்டும் இனிக்கும். நான் ஒரு காப்பி கேட்டேன்னா முட்டி வலி வந்துடும், தலைவலி வந்துடும், எல்லாம் வந்துடும். ஏண்டி, ஒரு நாளைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் அவளை என்ன வேலை வாங்குறீங்க? அவளும் மிஷின் மாதிரி வேலை செய்யறா. ஆமாமா, அவ இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் யார் செஞ்சாங்களா? அவ என்ன இப்ப ஆபீஸ்க்கா போறா? ஆபீஸ்க்கு போற பொம்பளைங்களே காலையில எந்திரிச்சு அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு போறாங்க. இவளுக்கு என்னவா? இனிமே விட்ட காப்பியை எதிர்பார்க்க முடியாது. அம்மா யாப்பா, திருந்தாத ஜன்மங்கள் இருந்த லாபம். நீங்களே போட்டுட்டீங்களா? நான் தான் போட்டு தரேன்னு சொன்னேன்ல. ஏய், நடிக்காதடி. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. புடி புடி. நான் காப்பி கேட்டவொன்னா பொசுக்குன்னு உட்காந்துட்டு எனக்கு மூட்டு வலிக்குது, எந்திரிக்க முடியலன்ட்டு. என்ன நடிப்புடி. மணி 6:30 மேல ஆகுது. 7:30க்குள்ள எல்லாரும் கிளம்பி ஆகணும். இவ இன்னும் வரல. வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ போயிருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், ஒரு நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து கட்டி வைக்கலான்னு. கேட்டா தானே? என் ஃப்ரெண்டோட மகன்னு சொல்லி கட்டி வச்சு என் மகனோட வாழ்க்கையே போச்சு. அவன் MBA, இவ 12ஆம் கிளாஸ் தாண்டல. நான் கூட தான் ஹெட் மாஸ்டர். நீ என்ன டாக்டரா? 3ஆம் கிளாஸ் ஃபெயில் தாண்டி. 3ஆம் கிளாஸ் இல்ல, 8ஆம் கிளாஸ். எத்தனை தடவை சொல்றது? உண்மையை சொன்னா கசக்குது எல்லாத்துக்கும்.
ஹேர் பேண்ட் எங்க? மா இந்தாங்க பிரசாதம். நானே வச்சு விடுவா? ம். ஓ, நீங்க இன்னும் குளிக்கலையா? காலையிலே எங்க போன நீ? எல்லாரும் உன்னை தேடட்டோன்னு கிளம்பி போயிட்டியா? நான் என்னோட இன்னைக்கு அது என்ன இன்னைக்கு என்ன? அது குடிக்கிறதுக்கு ஒழுங்கா தண்ணி எடுத்து வைக்க தெரியல பாரு, ஈ செத்து கிடக்கு. ஐயோ, இதுல எப்படி? வீட்லயே சும்மா இரு, ஒரு வேலையும் செய்யாத. காலையில இருந்து காஃபி குடிப்பேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வெயிட் பண்ண வைக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? இல்லங்க, இன்னைக்கு அது எனக்கு இன்னைக்கு போ வேலையை பாரு. பாக்கியா வந்துட்டியாமா? வந்துட்டேன் மாமா. சரிம்மா. ஆமா. மகாராணி காலையிலேயே ஊர் சுத்த போயாச்சா? வீட்ல அவ்வளவு வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாது? ஹலோ, அதான் வந்துட்டல்ல, சும்மா உடஞ்ச இருக்காடு மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. நல்ல புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நீ அலங்காரம் பண்ணிட்டு வெளியில போனா போதுமா? உங்களுக்கு வேலை இருக்கு, அவங்கெல்லாம் வெளியில போகணுன்ற அறிவு வேண்டாம்? கிச்சன்ல ஒரு வேலையும் நடக்கல, எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இதோ இப்ப எல்லாம் முடிச்சிடுறேன் அத்தை. பாக்கியலட்சுமி, மாமா. எனக்கு சூடா ஒரு காப்பி எடுத்துட்டு வந்து கொடுமா. சரிங்க மாமா. காலையில நான் ஒரு காப்பி போட்டேன். ஐயய்ய, மனுஷன் குடிப்பானா அத? உங்க அத்தை எப்படிதான் குடிச்சாலோ. ம், நீ காப்பி எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா, இதோ எடுத்துட்டு வரேன். ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்ல, எவ்வளவுதான் சொல்றது? ஈஸ்வரி, அது எப்படி உன்னையா நீ திட்டிக்கிற? ஆ? ஆ, ஏண்டா, பொண்டாட்டி யாராவது ஏதாவது சொன்னா என்ன ஏதுன்னு கேட்கணும். அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, புரியுதா? செவிடங்க அதுல ஊதுன சங்கு மாதிரி சும்மா அப்படியே இருக்க கூடாது. அப்பா, அம்மா உண்மையை தானே சொன்னாங்க. அதானே. குளிக்கிறதுக்காவது வெந்நீர் கிடைக்குமா? இல்ல அப்படியே எங்கேயாவது வெளியே போற ஐடியா இருக்கா? ஹீட்டர் போட்டு விட்டுட்டு தான் போனேன். ஹீட்டரை போட்டுட்டு வெளியே போக வேண்டாம்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். ஏன் அது ஓவர் ஹீட் ஆகி டேமேஜ் ஆகி எனக்கு ஷாக் அடிக்குமா? ஷாக் அடிக்குமாடா? ஏண்டி, அது எதுக்கிட்ட இவ்வளவு ஷாக்கா கேக்குற? ஏண்டா, ஹீட்டர் போடாம எப்படா வெந்நீர் வரும்? ஏன் ஒரு சுவிட்ச் கூட உன்னால போட முடியாதா? அப்புறம் இவ எதுக்கு இருக்காளா? அப்ப நீ எதுக்கு இருக்கியா? ம்,
பாக்யா, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு மாதிரியே எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கட்டும்.